அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அங்காந்து இருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் சொந்தங்களும் விழா பயணிக்கு முன்பாக வருமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இதுக்குள்ள மழை இப்பொழுது நம்முடைய குருமடத்திற்கு 1700 ஆண்டுகளுக்கு சமூகத்தின் குலகுருவாக ஏற்றுக்கொண்ட நியமனம் செய்த நிகழ்வுகளை இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நமது குலகுரு அவர்களுக்கு ஆண்டுதோறும் அவரது இல்லத்திலிருந்து நம் மடத்திற்கு அழைத்து சென்று ஆலய பிரவேசம் செய்வது ஒரு வழக்கம். அதை இப்பொழுது செய்யவிருக்கின்றோம். இதை நாம் நம்முடைய தலைமுறையில் நம்முடைய குருவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய மரியாதையாக கருதி எல்லோரும் இதில் கலந்து கொண்டதற்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு தொடங்குகிறது. அப்படியே இருங்க. அம்மா இங்க பாருங்க, அப்படி கூப்பிட்டு பாருங்க. இங்க பாருங்க. அப்படியே பின்னாடி போயிருங்க கூப்பிட்டுட்டு. அப்படியே போலாங்க. குருமகா சன்னிதானம் அவர்களை அழைப்பதன் நிகழ்வாக நடைபெற்றது. அதனை தொடர்ந்து மாதா பிதா குரு தெய்வம் என்ற வரிசையிலே நம்முடைய தாய் தந்தையருக்கு அடுத்ததாக நம்முடைய அத்துணை சான்றோர்கள் சொந்தங்களின் சார்பாகவும் குருமகா சன்னிதானம் அவர்களை ஆலயத்திற்கு பிரவேசிக்க செய்து அதனை தொடர்ந்து இந்த சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். शिवम कुर्महे सदा இப்பொழுது நமது
ஆதி குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஆதி பத்ரகாளியம்மன், ஆசை வழங்கி உங்களிடம் காணிக்கை பெற்று வருகை கொண்டுள்ளார்கள். இது கடந்த காலங்களெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நடந்து வைத்து எங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் குலகுருவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த தேர்ந்தெடுத்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட 1700 வருடத்திற்கு முன்னாடி. அந்த காஞ்சிபுரம் என்பது தொண்டை நாடு. இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 5 பகுதி. ஒன்று சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, அடுத்தது கொங்கு நாடு, அடுத்தது தேர்ந்தெடுத்து அவர்கள் அப்படியே ஒவ்வொரு நாடாக வந்து இங்கே கொங்கு நாடு வந்த பொழுது இந்த பகுதியில் மிக செழிப்பாக இருந்த காரணத்தினாலே இங்கு மரத்தை கட்டி கொடுத்து பரம்பரையாக இங்கு பூஜை செய்து வந்தார்கள். அந்த பூஜை செய்து வந்திருக்கக்கூடிய சுவாமி தான் நீங்க பார்க்குற அந்த சுவாமி. இந்த பூஜையில் பார்க்குறீங்கல்ல உள்ள அந்த சாமி கிட்டத்தட்ட 1700 வருடத்துக்கு உட்பட்ட சுவாமி. அந்த சாமியை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பேலப்பட்டி மூங்கில் பேலப்பட்டியில் வச்சு வண்டி மாடு கட்டிட்டு ஒவ்வொரு ஊராக சஞ்சாரம். ஒரு நாடார்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் அந்த பூஜையை வைத்து விட்டு நமக்கு ஒரு வீடு விடுவாங்க. உடனே அந்த பூஜை அந்த பூஜைக்குண்டான பொருள்லாம் அந்த பகுதி நாடார்கள் வாங்கி தருவாங்க. நமக்கு காய்கறி பால் எல்லாமே அவங்களுடைய பொறுப்பு. அப்புறம் அந்த ஊரில் எத்தனை நாடார் இருக்கிறாங்கன்னு பேர் எழுதுவாங்க. அதில் முதல்ல இருக்கக்கூடியது ஊர் மூப்பன். இப்போ தான் நம்ம நாடான்னு சொல்கிறோம். அப்பெல்லாம் வந்து மூப்பன் தான் சொல்லுவாங்க. இங்கே கொங்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா மூப்பர், உங்கள் அப்பா அவங்க தாத்தாலாம் மூப்பர் தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தான் நாடான்னு போடுறீங்க. ஏன்னா மக்கள் எல்லாரும் அரசியலுக்காக ஒரே மாதிரியாக போட வேண்டும் என்று நாடாள்னு போடுறீங்க. ஆனால் இங்கே கொங்கு பகுதியில் மூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் மூப்பர், அடுத்தது கொத்துக்காரர், அதுக்கடுத்தது இருக்கக்கூடியவர்களாம் வரிசையாக பேர் எழுதிக்கிட்டு வரி அப்பெல்லாம் வந்து 2 அணா யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி வாங்கிட்டு அடுத்த ஊர் போவாங்க. இந்த ஊரை மூப்பர் அழைச்சி விடுவார், அடுத்த ஒரு மூப்பர் கூட்டிகிட்டு போவார். அப்படி ஒவ்வொரு ஊராக போய் இந்த சுவாமி இந்த மடத்திலிருந்து போயிட்டு மறுபடியும் இந்த மடத்துல வருதுன்னா 2 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊராக போய் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி பூபதி தீர்த்தம் கொடுத்து அவங்க பேரெல்லாம் எழுதிக்கிட்டு அப்படி வருவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், தெற்கு பக்கம், வடக்கு பக்கம்னு அந்த சஞ்சாரம் போயிட்டு இருந்தது. இந்த சஞ்சாரம் போயிட்டு இருந்த காரணத்தினால
அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள், குழந்தைகள், வர முடியாதவர்களுக்கு தெரிஞ்சுது நம்ம சாமியார் வர்றாரு, நம்ம குலகுரு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுது. இப்போ 100 வருஷத்துக்கு உங்கள் தாத்தாவுக்கு முன்னாடி இருக்கிறவங்க கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு சாமி வந்திருக்கிறாங்க, வண்டி மாட்டில் கட்டிக்கிட்டு வந்து பூஜை போட்டு தீர்த்தம் 100 கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அப்போ என்னன்னா கோர்ட்டு கிடையாது, வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் கோர்ட்டு. அப்போ இருக்கக்கூடிய நியாயம், அந்தந்த ஜாதியில் சண்டை சச்சரவு அதிகம் வரும். அந்த மாதிரி சண்டை சச்சரவு வரும்பொழுது முதலில் உள்ளூரில் இருக்கிற ஊர் மூப்பன் அந்த நியாயத்தை தீர்த்து வைப்பார். அவர்களால் முடியல அப்படின்னா பட்டக்காரன்னு இருப்பார், அவருக்கு மேலே அந்த பட்டக்காரருக்கு தான் அந்த நியாயம் போகும். அந்த பட்டக்காரர் அந்த நியாயத்தை தீர்க்க முடியலன்னா சாமியார்கிட்ட வரும். இப்போ இவர் போய் 2 பக்கத்தையும் விசாரித்து தீர்ப்பு கூறி அதுக்கு குத்தம் வைப்பாங்க. குத்தம் வச்சு அதை மனத்துக்கு இவ்வளவு, நியாயம் பேசுறவங்களுக்கு எவ்வளவு, சாப்பாட்டுக்கு எவ்வளவுன்னு வச்சு அந்த நியாயத்தை தீர்ப்பாங்க. அதே போல அந்த காலத்தில் தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 40-45க்கு அப்புறம் போக முடியல சூழ்நிலைகள். அதுக்கப்புறம் 1984 நசீனூர்னு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வெள்ளோடு, நசீனூர், பூந்தரை, விருப்பம்பதி இந்த 4 ஊருக்கும் சுவாமி போயிட்டு வந்தது. அதே சமயத்தில் இந்த காஞ்சிபுரத்தில் வந்து குலகுருவா தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அதை வந்து பட்டயமாக எழுதி கொடுத்தாங்க, சிறப்பு பட்டயம். இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டில் வந்து யார் அந்த கோயிலை கட்டினாங்க, எந்த ராஜா காலத்தில் கட்டினாங்க, யார் நிர்வாகம் பண்ணாங்கிறது அந்த கல்வெட்டில் இருக்கும். அதே போல் இந்த ஓலைச்சுவடிகள் எழுதிடுவாங்க. இந்த புலவர்கள்லாம் ஒரு பாட்டு எழுதுறது, ஒரு காவியம் எழுதுறதுன்னா ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க. அதே போல் இந்த பட்டயத்தில் எழுதி கொடுத்தாங்க. இந்த பட்டயம் என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடியது, எதனாலும் அழியாது. இப்போ ஓலைச்சுவடியாக இருந்தால் கூட ஒரு 100 வருஷத்துக்கு மேலே வச்சுன்னா அந்த ஓலைச்சுவடி ஒடிஞ்சிடும், இத்து போயிடும். ஆனால் இந்த பட்டயம் என்பது அப்படியே இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பட்டயத்தில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டயத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, சான்றோர் என்று சொல்லக்கூடிய இந்த நாடார்கள் அவர்கள் நாகக்கன்னிக்கு பிறந்தவர்கள். அந்த சிவபெருமானை நோக்கி நாகக்கன்னியர்கள் தவம் இருக்கின்றார்கள். அந்த தவத்துக்கு மெச்சு அந்த சிவபெருமான் நாகக்கன்னியருக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு 7 ஆண் குழந்தை கொடுத்து வருகின்றார். உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள், எங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சுனடியா, இந்த குழந்தை என்பது உங்களால் பூலோகத்துக்கு வர வேண்டும் என்பது மீது இந்த குழந்தையை நீங்கள் விட்டுவிட்டு எப்பவும் போல சட்டை சேர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த பத்திரகாளி வளர்த்தே அந்த குழந்தைகளுக்கு முருகன் போர்வெட்டெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார் முருகப்பெருமான். அதுக்கப்புறம் பூலோகத்தில் அரசாளக்கூடிய வம்சமாக நீங்கள் விளங்குகின்றீர்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே உங்களால் அரசாள முடியாத காரணத்தினால நீங்கள் அரச மரபை விட்டு வெளியே வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிரந்தரமான தொழில் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் உண்டு. விவசாயிக்கு விவசாயம் பண்ற தொழில், குருக்களுக்கு பூஜை பண்ற வேடம் பண்ணக்கூடிய தொழில், ஆசாரிக்கு அவருடைய தொழில். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கு, பரம்பரையான தொழில். ஆனா உங்களுக்கு தொழில் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு பனைமரம் கை கொடுக்கின்றது. பனைமரம் பூலோக விருட்சம் என்று சொல்வார்கள். அந்த பனைமரம் உங்களுக்கு கை கொடுக்கின்றது. அப்புறம் அந்த பனைமரத்துல ஏற மாட்டீங்க. ஒரு மந்திரம் சொன்னா அந்த பனைமரம் வளையும். அந்த கல்லை எடுத்துக்கிட்டு மடிவிட்டா நுந்துரும். அந்த மாதிரியான சக்தி வாய்ந்தவர்களா இருக்கேன். ஏன்னா உங்க அப்பா சிவபெருமான், உங்க அம்மா பத்திரகாளி, இப்போ அந்த பவர் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல பிற்காலத்தில் காரடியில் பிறந்த துறவி ஆதிசங்கரர் அப்படிங்கிறவர் இந்தியா பூரா சென்று சைவ சமயத்தை நிலைநாட்டினார். அவருடைய சில கேதார்நாத்தில் இருக்கு, எல்லா இடத்துலையுமே ஆதிசங்கருடைய சிலை இருக்கு.
அவர் வர்றார். வரையில பார்க்குறாரு, பனைமரம் வளைஞ்சு அந்த கல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். நாம பிராமணன், நமக்கு மந்திரம் இருக்கு, இவர்கள் சத்திரியர், எப்படி மரம் வளையுதுன்னு சொல்லி கேட்குறார். கேட்ட உடனே எங்களுக்கு எங்களுடைய பெரியவர்கள் ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க, அதனால அந்த மரம் வளையுதுன்னதையும் அந்த மந்திரத்தை எனக்கு சொல்லுங்கிறார். உடனே இந்த மந்திரத்தை அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பழிக்கல. அதுக்கப்புறம் தான் மரம் ஏறுறாங்க. இவர் இந்த மந்திரத்தை காதல கேட்டுக்கிட்டு காசி பக்கம் போறார். அங்க போய் ஒரு வீட்டுக்குள்ள போகணும். அது வீடு காம்பவுண்ட் வீடு. உள்ள போத்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க, மன்னருக்கு மன்னராம் சங்கராச்சாரியாருக்கு தயவுடன் உபதேசம் தான் அருளி செய்தவன். அப்படி அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த பட்டயத்துல அதை குறிப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு குலகுருவாயிருங்க, எங்களுக்கு ஒரு நன்மையை சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள், தர்மத்தை சொல்லுங்கள், எங்கள் வழி தவறாமல் இருக்க சொல்லி சாத்திரம். அதனால அப்பேற்பட்டதான அந்த குருவை வழிபடக்கூடியவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. குருவை நினைக்காத இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க. நீங்க நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா கூட 2 குரு இருக்கும். குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார், அசுரகுரு தேவகுரு. அந்த மாதிரி இந்த குருநாதருக்கு நாங்கள் படியரிசி தருகின்றோம். ஏன்னா இந்த உங்களுடைய அப்பாவாகிய சிவபெருமான், உங்களுடைய அம்மாவாகிய பத்திரகாளி, இது 2க்கும் தினம் பூஜை பண்ணணும். அப்போ பூஜை பண்ணுறதுக்கு எங்களால் படியரிசி தரோம். அந்த படியரிசி வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்க. வருஷம் ஒரு தடவை சஞ்சாரம் அல்லது நாங்கள் வர்றப்ப உங்களுக்கு 4 பணம். 4 பணம்னா யாருக்காச்சும் தெரியுமா? இப்ப இருக்கிறவங்களுக்கு 4 பணம்னா எவ்வளவு தெரியல. 4 பணம்னா 1.25 ரூபா. அப்போ ராஜாவுடைய காலத்துல 1.25 ரூபா அப்பெல்லாம் மாறி போய் பைசா வந்துருச்சு. அப்ப உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 4 பணம், 5 பணம், 5 1.25, 5 பணம் படிரிச்சு தரேன்னு சொல்லி அந்த பட்டயத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல உங்களுடைய பெருமைகள், நீங்க அரசாண்டது, அரசருக்குண்டான சின்னங்கள், அதுக்குண்டான என்னென்ன பொருட்கள், என்னென்ன வீரம் எல்லாம் சஞ்சாரம் வந்துட்டு இருக்கையில 1987 நினைக்கிறேன், 84, 80, ஆமா. அப்ப நசீர் வந்தாங்க. இந்த மாதிரி நீங்களா அந்த காலத்தில் அரங்கநாயகம் முன்னாள் அமைச்சருடைய மாப்பிள்ளை எம்என் ராஜா தலைவராகவும், சுந்தரராஜா அவர்கள் செயலாளராகவும், எருமாபாளையம் துரைசாமி அவர்கள் பொருளாளராகவும் இருந்து இந்த ட்ரஸ்டை ஏற்படுத்தி இந்த மடத்தை கட்டினாங்க. அதுக்கப்புறம் நமது தலைவர் திரு நடேசன் அவர்கள் இந்த அன்னதான கூடம் பூரா அவருடைய அன்பளிப்பு மேலே கீழே இப்போ தான் தளம் போட்டார். அவர் தலைவராகவும் அவர் செயலாளராகவும், நமது கம்மிம்பட்டி பெருமாள் அவர்கள் பொருளாளராகவும் கமிட்டியிலிருந்து நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. இந்த பட்டயம் இருக்கக்கூடிய செய்தி நமது தினத்தந்தி அதிபர், முன்னாள் அதிபர் சிவந்தி ஆதித்தனுக்கு கிடைச்சது. அவர் என்ன பண்ணார்னா, நெல்லை நெடுமாறன் அப்படின்னு ஒரு ஆய்வாளர், அவர் அகில இந்திய நாடார் கூட்டமைப்புடைய தலைவர், அவர் இங்கே அனுப்பிச்சிட்டார். அவர் பார்த்துட்டு பட்டயம் இருக்கிறத பார்த்துட்டு, சாமி இந்த பட்டயம் இருக்கிறதுனால தான் நம்ம அரசாண்ட பாரம்பரியங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு, அதனால இந்த பட்டயத்தை நீங்கள் சென்னை எடுத்துட்டு வாங்க, அங்கே உங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி 1994 சென்னையில் செங்குன்றம் அப்படிங்கிற ஒரு பகுதி, ரெட் ஹில்ஸ், அதில் ஒரு பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக் பேர் ஞாபகம் இல்லை எனக்கு, நல்லளவு பாலிடெக்னிக். அந்த பாலிடெக்னிக்கில் காமராஜர் சிலை திறப்பு விழா, அதுக்கு நீங்கள் அந்த பட்டையா நம்ம நாடாரில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் இருக்கும். எல்லாம் பேசிட்டு முதல்ல கர்மாபுரம் பட்டயத்தான் மேலே கூப்பிட்டாங்க. பழைய கால பட்டயம், இந்த பட்டயத்தில் தான்
அரசாண்ட வம்சம் என்று சொல்லக்கூடிய ஆதாரம் சொல்லிட்டு மேடை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ இதே திமுக கவர்மெண்ட் தான் இருந்தது. அப்போ ஆலடி அருணா, சகுணபாணியன் 2 மினிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்புறம் இவர் சிவந்தி ஆயிட்டன், நெல்லை நெடுமாறன் எல்லாம் இருந்தாங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு பொன்னாடை போட்டி மரியாதை பண்ணாங்க. அது மறுநாள் எல்லா பேப்பர்லையுமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது அப்படியே ரெகுலர் ஆட்சியும் கிடையாது, வேற எந்த சமூகத்தும் கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் நீங்க ஒத்துமையாகணும். அப்படியே செதறி இருக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் ஒற்றுமையாகணும். ஒரு ஒற்றுமையோடு ஒரு காரியத்தை செஞ்சா அந்த காரியத்தில் நாம் மேலும் மேலும் எங்கேயோ போயிடலாம். இப்போ நம்மளோட சேர்ந்த சமூகம் தான் ஒரு சில சமூகங்கள். இன்னைக்கு கொங்கு நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சமூகத்துக்கிட்ட காலேஜ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, இன்னும் பல தொழில் இருக்கு. ஆனால் அவங்களும் நம்மளோட தான் இருந்தவங்க. அவங்க எப்படி முன்னேறினாங்க, ஏன் நாம முன்னேற முடியல? சிந்திச்சு பார்க்கணும். இப்போ நம்ம நாடாறுதல ஸ்கூல் காலேஜ் இருந்தாச்சு இருக்கா, அதிகம் பஸ் இருக்கா? இவர் இருக்கிறார், இவர் அவங்களுக்கு ஈக்குவலா 5 ரிக்கு வச்சிருக்கிறார். ரிக்கு ஓனர், தலைவர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும். மேல படிப்பாகட்டும், செல்வமாகட்டும், ஒரு ஒற்றுமையாகட்டும், எல்லாம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை கேட்டு நம்ம ஆமோதிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நம்மால் ஒரு ஆள் நிற்பான், வேற ஆள் ஒரு ஆள் நிற்பான். நம்மளுக்கு தான் மெஜாரிட்டியாக இருக்கும், அடுத்தது மைனாரிட்டியாக இருக்கும். ஆனால் அவன் ஜெயிச்சிடுவான். ஏன்? நம்மளால பணத்தையும் எதையோ ஒன்று வாங்கிட்டு ஓட்ட போடுறான். அது இருக்கக்கூடாது. நம்ம சமூகத்துக்கு மேல நமக்கு ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும். நம்ம சமூகத்துல நமக்கு ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும். அந்த பற்றுதல் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான ஆன்மீகம். இப்போ அரசியல்னா ஒருத்தர் ஒரு அரசியல் இருப்பாங்க, நான் தலைசிப்பாங்க போக மாட்டாங்க. ஆனால் அந்த ஆன்மீகத்தில் எல்லா அரசியல்வாதியும் வந்துடுவாங்க. ஆக அரசியல் வேறு, சமூகம் வேறு. நீங்கள் அனைவரும் சமூகத்தில் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும். இந்த மடத்துக்கு குறைஞ்சது வருஷத்துக்கு 2 தடவையாச்சும் வரணும் இல்லையா? இந்த சித்ராபவன் நடக்குதுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விழா கமிட்டின்னு உங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. பந்தல் போட்டிருக்கிறாங்க, அன்னதானம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து சாயந்தரம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சோம்பல் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கோன் குருடி செவிடி நீக்கி பிறத்தல் அரிது. கோன் குருடி செவிடி நீக்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயத்தாலும் தானமும் தவமும் செய்தல் அரிது இல்லையா? மனித வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். அது 6 அறிவோடு இருக்கக்கூடிய மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கையில நாம் நம்முடைய நிலையிலிருந்து மேலே போகணும்னா ஆன்மீகத்துக்கு வர வேண்டும், இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த மாதிரியான இடத்துல எல்லா வசதியும் செஞ்சிருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சித்ராபவனி அன்னைக்கு எங்க இருந்தாலும் நாம் கர்மாவரம் செல்ல வேண்டும். மடத்திற்கு சென்று நம்முடைய ஆதி தெய்வம் வரக்கூடிய பத்ரகாளி சுவாபாண்டநாதரை தரிசனம் செய்ய வேண்டும். நமக்கு பரம்பரையாக குலகுருவாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு காதல் கேட்டு நடக்கணும். நட்டுவ நாடார், செட்டி நாடார், பல பிரிவு இருக்கு. என்ன பல பிரிவு, ஆனால் ஆரம்பத்திலே 7 தான். அதுக்கப்புறம் பல பிரிவுகள். அந்த நாடாரில் ஒரு நாடார் இன்னொரு நாடார் வீட்டில் சம்பந்தம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாம் ஒன்று தான். அதாவது கொங்கு நாடார் இந்த கல்யாணி நாடாரில் கட்டிக்கலாம், கல்யாணி நாடு இந்த மதுரை நாடாரில் கட்டிக்கலாம். அந்த கூட்டம்னு ஒன்று இருக்கும். அந்தந்த இதில் ஒரு குளம், அந்த குளத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் பங்காளிங்க, மற்றவங்கெல்லாம் மாமச்சனை. அதனால் யார் எந்த இதில் வேணாலும் உட்பிரிவில் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் எந்த தடையும் கிடையாது. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரி கொடுக்கலாமா கட்டிக்கலாமா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கு படிச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம கொங்கு நாடார் சேர்ந்த ஒரு பொண்ணு பெங்களூரில் வேலை செய்யுது, மதுரை நாடார் சேர்ந்த பையன் பெங்களூரில் வேலை செய்கிறான். 2 பேரும் விருப்பப்படுறாங்க, கல்யாணம் கட்டிக்கலாம். அந்த கல்யாண பழக்க வழக்கத்தில் சின்ன சின்ன
வித்தியாசம் இருக்கும் ஒழிய மித்தபடி இந்த நாடார் சமூக அமைப்பு எல்லாம் ஒன்று தான். அதனால் அதிலெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இந்த பெண் கொடுப்பது வாங்குவது என்பதை எல்லாருமே இது பண்ணிக்கலாம். அதே போல் கிட்டத்தட்ட 51 மடங்கள் இருக்கு, ஒவ்வொரு பிரிவுக்குமே இருக்கு. கவுண்டருக்கு எடுத்துக்கிட்டா நிறையா இருக்கு. கவுண்டர், செட்டியார், மண்ணுடையார், முதலியார், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அந்த இதில் எல்லாத்துலேயும் அந்த பட்டயம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மடத்தில் மட்டும்தான் பட்டயம் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கு. அதில் ரொம்ப பெரியதாகவும் பழமையானது இருக்கக்கூடிய நமது கர்மாபுரம் மடம் பட்டயம். அந்த பட்டயத்தில் என்ன எழுதியிருக்குங்கிறத நான் படிக்கிறேன், கேளுங்க. என்ன இது கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் கருத்து ஒன்றி பார்த்துட்டோம். கர்மாபுரம் நாடார் செப்பேடு. ஹரிஓம் ஸ்ரீ மகா கணபதி நமக. தாரணிக்கு ஒரு தாயுமையால் பரிபூரண சிவனே அருள் புத்திரன் ஆரண பொருளான திருக்காஞ்சியன் வாரணத்தின் மலர்பதம் போற்றுவோம். இது பிள்ளையார் காப்பு. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கியம் அல்லது ஒரு நூல் எழுதினாங்கன்னா முதல்ல பிள்ளையாருக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, பிள்ளையாருக்கு ஒரு பாட்டு எழுதுவாங்க, அதுக்கப்புறம் தான் அதை தொடருவாங்க. அதே போல் நம்ம பட்டயத்துக்கு இது ஒரு விநாயகருடைய பாட்டு. தாரணிக்கு ஒரு தாயுமையால். தாரணின்னா இந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு தாய் தான். யாரு? பத்திரகாளி. தாரணிக்கு ஒரு தாயுமையால் பரிபூர்ண சிவனே அருள் புத்திரன். அப்பேற்பட்டதான அந்த பத்திரகாளுடைய வீட்டுக்காரர் சிவன், அவருக்கு ஒரு புத்திரன் ஆரண பொருளான திருக்காஞ்சியன். தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் காஞ்சிபுரம் என்பது ஒட்டியானத்தை போல இருக்கின்றது. ஆரணம், ஆரண பொருளான திருக்காஞ்சியன் வாரணத்தின் மலர்பதம் போற்றுவோம். வாரணம் என்றால் யானை. யானை யாரை குறிக்குன்னா விநாயகரை குறிக்கும். அந்த மாதிரி தாரணிக்கு ஒரு தாய் உமையால் பரிபூரண சிவனே அருள் புத்திரன் ஆரண பொருளான திரு காஞ்சியன் வாரணத்தின் மலர்பதம் போற்றுவோம் அப்படிங்கிறது பிள்ளையார் பாட்டு. அதுக்கப்புறம் எழுதியிருக்கிறாங்க. கடல் சூழ்ந்த நெடிய பூமியின் கண்ணே நீர்வளம் பொருந்திய கண்ணைகளில் செந்நெல்லும் கண்ணெல்லும் வாழை கமுகு தெங்கு மாதுளை புன்னை கோங்கு மா பிளா சண்முகம் தேவதார் முதலான काली भद्रकाली कपालिनी गुह्यकाली महाकाली कुरुकुल्ला विरोधिनी कालिका कालरात्रिश्च महाकालनितम्बिनी कालभैरव भार्या च कुलवर्त्म प्रकाशिनी कामदा कामिनी कन्या कमनीय स्वरूपिणी कस्तूरी रसलिप्तांगी कुंजरेश्वरगामिनी ककारवर्ण सर्वांगी कामिनी कामसुंदरी कामाता कामरूपा च कामधेनु कलावती कांता कामस्वरूपा च कामाख्या कुलकामिनी कुलीना कुलवत्यंबा दुर्गा दुर्गतिनाशिनी कौमारी कलजा कृष्णा कृष्णदेहा कृशोदरी कृशांगी कुलिशांगी जी क्रिंकारी कमलाकला करालास्या कराली च कुलकांता पराजिता उग्रा उग्रप्रभा दीप्ता विप्रचित्ता महाबला नीला घना मेघनादा मात्रा मुद्रा मिता मिता ब्राह्मी नारायणी भद्रा सुभद्रा भक्तवत्सला माहेश्वरी च चामुंडा वाराही नारसिंहिका वज्रांगी वज्रकंकाला नृमुंडस्रग्विणी शिवा मालिनी नरमुंडाली गलद्रक्तविभूषणा रक्तचंदन सिक्तांगी सिंदूरारुणमस्तका घोररूपा घोरदंष्ट्रा घोरा घोरतरा शुभा महादंष्ट्रा महामाया सुदंती युगदंतुरा सुलोचना विरूपाक्षी विशालाक्षी त्रिलोचना शारदेन्दु प्रसन्नास्या स्फुरत् स्मिताम्बुजेक्षणा अट्टहासा प्रफुल्लास्या स्मेरवक्त्रा सुभाषिणी प्रफुल्लपद्मवदना स्मितास्या प्रियभाषिणी कोटराक्षी कुलश्रेष्ठा महती बहुभाषिणी
सुमतिः कुमतिश्चण्डा चण्डमुण्डातिवेगिनी सुकेशी मुक्तकेशी च दीर्घङ्केशी महाकचा प्रेतदेहा कर्णपूरा प्रेता पाणिसुमेखला प्रेतासना प्रियप्रेता पुण्यदा कुलपण्डिता पुण्यालया पुण्यदेहा पुण्यश्लोका च पावनी पूता पवित्रा परमा परा पुण्यविभूषणा पुण्यनाम्नी भीतिहरा वरदा खड्गपाशिनी नृमुण्डहस्ता शान्ता च छिन्नमस्ता सुनासिका दक्षिणा श्यामला श्यामा शान्ता पीनोन्नतस्तनी दिगम्बरी घोररावा सृक्कान्तरक्तवाहिनी घोररावा शिवा संगा निस्संगा मदनातुरा मत्ता प्रमत्ता मदना सुधा सिंधु निवासिनी अभिमत्ता महामत्ता सर्वाकर्षणकारिणी गीतप्रिया वाद्यरता प्रेतनृत्यपरायणा चतुर्भुजा दशभुजा अष्टदशभुजा तथा कात्यायनी जगन्माता जगती परमेश्वरी जगद्बन्धुर्जगद्धात्री जगदानन्दकारिणी जगज्जीववती हैमवती माया महालया नागयज्ञोपवीतांगी नागिनी नागशायिनी नागकन्या देवकन्या गान्धारी किन्नरी सुरी मोहरात्रि महारात्रि दारुणा मासुरासुरी विद्याधरी वसुमती यक्षिणी योगिनी जरा राक्षसी डाकिनी वेदमयी वेदविभूषणा श्रुतिस्मृति महाविद्या गुह्यविद्या पुरातनी चिंता चिंता स्वधा स्वाहा निद्रा तंद्रा च पार्वती अपर्णा निश्चला लोला सर्वविद्या तपस्विनी गंगा काशी शची सीता सती सत्यपरायणा नीति நீடூழி வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த தருணத்திலே ஆசீர்வதித்து வாழ்த்துகின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கும். உத்வேகமாக மாரல் சப்போர்ட் என்று சொல்லப்படுகின்ற உத்வேகம் மாதா பிதா குரு தெய்வம் நம்ம குரு வாக்கிலேயே இனி வரக்கூடிய இன்னொரு 10 நாட்கள்ல குரு பயிற்சி நடைபெற இருக்குதுங்க. அப்போ இன்னைக்கு நாம் இந்த விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் நம்ம நல்ல ஆசி பெற்ற ஆன்மாக்களாக இங்கே இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, குரு பயிற்சிக்கு முன்னாலேயே நாம் குருவோட குருவரலும் திருவருளையும் நாம் இந்த நன்னாளில் சித்ரா பௌர்ணமி நாளில் குருவரலும் திருவருளும் கூடியே வாழ்க வாழ்க என்ற ஆண்டோரின் வாக்குக்கிணங்க இந்த நன்னாளில் நாம் இங்கே கலந்து கொண்ட அத்தனை பேரும் இன்றைய தினத்திலிருந்து நவகிரக கோள்கள் மற்றும் அனைத்து இடர்களையும் நீக்கி என்னாலும் இன்பமே மனிதன் பெற வேண்டிய 16 வகையான பேர்களையும் ஒருங்கே பெற்று என்னாலும் இன்பமே துன்பமில்லை என்று வாழ வேண்டி நம்முடைய கர்மாபுரம் ஆதீனம் அவர்களுடைய பாதத்தில் இன்றைய தினம் நாம் அனைவரும் அருளாசி பெற்று செல்கின்றோம். இந்த பட்டயத்தில் அவ்வளவு தெளிவா வந்திருக்க அரச பரம்பரையை சேர்ந்தவர்கள், அரசாண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள். அப்ப நம்ம எவ்வளவு வீரத்தோடமோ எவ்வளவு பொருளாதாரத்தோடும் இருக்கணும். என்ன அதுல அந்த அண்ணன் தம்பி 7 இருந்தாங்களே, 7 கன்னிமாருக்கு பிறந்தவர்கள். அதுல கடைசியா ஒருத்தன் விக்ரமன்னு பேரு. அவன் தான் இந்த பனைமரத்தில் ஏறி அந்த பாலையை சீவி கல்லை கண்டுபிடிச்சவன் வந்தான். மித்த 6 பேரும் போர் தொழில் உடையவர்கள், மன்னராக இருந்தார்கள், போர் தொழில் உடையவர்கள். அவனும் போர் தொழில் உடையவன் தான். இருந்தாலும் இந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை சீவி கல்லை இறக்கக்கூடிய கலையை கண்டுபிடித்தவன் அந்த விக்ரமன். அதனால இந்த எழுத்தாளர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நீக்கணும். சாணார் மரம் ஏறவங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அவர்கள் அரசாண்ட பரம்பரையை சேர்ந்தவங்க நீங்கள் நிரூபித்து காமிக்கணும். எதில்? கல்வியில், பொருளாதாரத்தில், ஒற்றுமையில். அதை நிரூபித்து காமிச்சா ஒரு கோடை இருக்குது, அந்த கோடை தொடாத அழிக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் சின்னதாயிடும். அந்த மாதிரி நம்ம சமூகத்தில் ஒரு ஒற்றுமையோட நாம் ஒரு காரியத்தை நடத்தணும்னா
அந்த காரியத்தில் நம்ம ஜெயிச்சலாம். அப்படின்ற தலைப்பில் வந்து மூங்கில்பாளையம் பட்டக்காரர் பெருமாள் மாமா அவர்கள் ஒரு கையேட்டினை வெளியீடு செய்துள்ளார். பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள அத்துணை சான்றோர்கள் சொந்தங்களையும் நமது குருமடம் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது அறக்கட்டளையின் எளிய அழைப்பினை ஏற்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்துள்ள அத்துணை சான்றோர்கள் சொந்தங்களையும் நமது குடும்ப விழாவாக விளங்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர்கள் சொந்தங்களை நமது அறக்கட்டளையின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். சங்கர் வாங்க. டூ லேட் நீ இருக்கும் என்ன கவலை. எங்க மடத்துக்கு முன்னாடி இடம் இல்லைன்னா இங்க வடக்கு பகுதிக்கு வந்துடலாங்க. வடக்கு பகுதியில் நிறைய இடம் இருக்குது, வடக்கு பகுதிக்கு வந்துடலாம். அமைப்புகளையும் நமது சான்றோர்கள் சார்பாக நமது சான்றோர்குல குருமடம் அறக்கட்டளையானது 2016ஆம் ஆண்டு முறையே ட்ரஸ்ட் ஆக்டில் பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது கருவறை, மகா மண்டபம், முன்மண்டபம், விநாயகர் கோவில், அன்னதான கூடம் ஆகியவை முறையே கட்டுமானம் செய்விக்கப்பட்டு இன்றைய தினத்தில் அனைத்து நிகழ்ச்சிகளும் இங்கே நடைபெற தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் எந்தமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் நண்ப என்பதற்கே கணம் தரும் பூங்குலையால் அபிராமி கடைக்கண்களே சத்யோபாதாதி சங்கர விதனங்கள் ஐந்தும் சக்தியின் முகம் சேர்ந்து சண்முக வடிவம் புகுந்து பக்தி பெருக்கினால் பல வினைகள் அகற்றி புத்தியில் உரைக்கு நின்ற பூங்குலைகள் போற்றி போற்றி எல்லாம் வல்ல உபஜோரபாகன் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருள் நிறைந்த வண்ணமாக நமது கருணாகரம் என்று சொல்லக்கூடியதான இந்த நட்பதிகளை எழுந்து அருள்வாய்க்கக்கூடியதான நமக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியதான மேதினி சாகராந்தம். மேதினா பூமி, சாகரம்னா கடல். கடல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பூமியை தானமா கொடுக்காது. இன்னைக்கு ஒரு பிளாட் வாங்குறதுல ரொம்ப சிரமம். எங்க வந்தாலும் சொர்க்கத்துக்கு போறதா சொல்றாங்க. ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்தா 21 தலைமுறையில் கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள். எங்க இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போறதா சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறாரு. ஆனா அதுவே பெருசு இல்லை அப்படிங்கிறார். ஏகராஜன் பிரதானம். ஒருத்தருக்கு ஒரு ராஜ்யத்தை தானமா கொடுக்காது. ஒரு அரசன் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கும், காமதேனு, கல்பவృక్షம், சிந்தாமணி, கடகம், செல்வம், எல்லா விதமான செல்வங்களும் அங்க குமிச்சிருக்கும். அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஒருத்தருக்கு தானமா கொடுக்காது அப்படிங்கிறார். அதுவும் பெருசா அப்படின்னு கேட்டா அது இல்லைன்ட்டாரு. அடுத்தது என்ன,
நகி நகி சமானம். இது எதுக்குமே சமானம் ஆகாது. என்னது? அன்னதானம் பிரதானம் அப்படிங்கிறார். ஒரு விஷயம், ஒரு அன்னதானங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நாமெல்லாம் சேர்ந்து நம்ம வம்சத்துடைய முன்னோர்கள் நமக்கு செஞ்சு கொடுத்த சத்திய பிரமாணம். இந்த மாதிரி ஒரு குருவருள் திருவருள் ரெண்டும் நமக்கு முக்கியம். குருவருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்ட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு சொல்லணும், அப்பா நல்ல குருவை காட்டணும். அந்த குரு மூலியமா தான் தெய்வத்தை அடைய முடியும். அப்படி நமக்கு எத்தனை பேத்துக்கு குரு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நமக்கு நல்ல குரு அமைஞ்சிருக்கார். நம்ம வம்சம் நல்லா இருக்குன்னு வருஷம் 365 நாளும் இந்த பூஜை நடக்குது. சான்றோர்களை மக்களுடைய வம்சங்கள் தலைமுறைகள் எப்பயும் நல்லா இருக்குன்னு எங்க ஓடினாலும் எங்க வந்தாலும் எப்பேற்பட்ட வேலை வந்தாலும் நம்ம மடத்துல நமக்குண்டான வழிபாடு சிறந்த முறையில் நடைபெற்று இருக்கு. இதுக்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துடைய முதல் அரசன் திலீப சக்கரவர்த்தி, ராமருக்கு தாத்தாவுக்கு தாத்தாவோட தாத்தா முதல் அரசன் ராமர், தசரதர். அதுக்கப்புறம் நமக்கு 2-3 வம்சம் தெரியாது. முதல் வம்சம் திலீப சக்கரவர்த்தி, அப்புறம் ரகுவம்சம். அடுத்தது அவருக்கு குழந்தை இல்லை. அதனால குலகுருவிட்ட போய் கேட்கிறாரு, சுவாமி நான் இந்த நாட்டையே கட்டியாளக்கூடிய ராஜா, இந்த உலகத்தில் இருக்க கடல் பகுதியெல்லாம் அந்த ராஜாவுக்கு உட்பட்ட அகலியா ஒரு அரண்மனை இருந்தால் அந்த அரண்மனையை சுற்றி அகலி இருக்கும். இன்னைக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் போய் தஞ்சாவூர் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி அகலி இருக்கும். அந்த மாதிரி உலகத்தில் எங்கெல்லாம் கடல் இருக்கோ அதெல்லாம் அவன் எல்லைக்குட்பட்ட அகலியா. அப்பேற்பட்ட உலகத்தையே கட்டிய அந்த ராஜாவுக்கு குழந்தை இல்லை. போய் கேட்கிறான். உலகத்தோடைய முதல் ராஜா திலீப சக்கரவர்த்தி, மனைவியோட பேரு சுதக்கனைன்னு பேரு. அவங்க 2 பேரும் போய் குருவிட்ட போய் கேட்கலாம், குரு தான் நமக்கு என்ன விஷயங்கிறத சொல்லுவார் அப்படின்னு சொல்லி வசிஷ்டரோட ஆசிரமம் போய் 2 பேரும் கிளம்பி அங்க போய் கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, மேல வந்து காமதேனும் கல்பவருஷத்துக்கு அடியில் கட்டி இருந்துச்சு கங்கை. அப்ப பூலோகத்துல கங்கை கிடையாது, மேலோகத்துல தான் கங்கை இருந்துச்சு. பகவானோட தபத்தினால தான் பூலோகத்துக்கு கங்கை வந்துச்சு. அந்த கங்கையில 8 விதமான யானைகள் குதிச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சு. நீ பசுமாட்டை பார்த்து வளமா வராத இடமா வந்துட்ட, என்னை மறிக்காது போனதுக்கு உனக்கு சந்ததி இல்லை அப்படின்னு சாபம் கொடுத்துச்சு அந்த பசுமாடு. அதனால உனக்கு வம்சம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சுவாமி நான் என்ன பண்றது அப்படின்னா, அதனுடைய குழந்தை நந்தினின்னு பேரு. இன்னைக்கு பெங்களூர்ல போய் பார்த்தீங்கன்னா பசுமாட்டு எப்படி நம்ம ஆவின்னு வச்சிருக்கோமோ அவங்க நந்தினின்னு வச்சிருப்பாங்க. நந்தினிங்கிறது காமதேவோட குழந்தையோட பேர் நந்தினின்னு பேர். அந்த பசுமாடு நம்ம ஆசிரமத்தில் தான் இருக்கு. அதுக்கு போய் நீ பணியோட செய். அந்த பணியோடைய மூலியமா அதனுடைய ஆசீர்வாதத்து மூலியமா உனக்கு ஒரு குழந்தை பிறக்க அப்படிங்கிறார். அந்த குழந்தை தான் ரகு. ரகு வம்சம். அதுக்கப்புறம் தான் அந்த வம்சத்துக்கு பேரே வந்துச்சு. அந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கலன்னா தெளிவை சரி செய்யக்கூடியதான ஒரு மகான் யாரா இருப்பாங்க அப்படின்னு கேட்டா குருவா தான் இருப்பாங்க. சில பேர் 10 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபா மிச்சம் கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டுப்பாங்க. புரிய மாட்டேங்குது. ஒரு கோயிலுக்கு போனா 5 ரூபா போட்டு போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நானும் எங்கெல்லாம் சான்றோர் மக்கள் இருக்காங்களோ அங்க போய் கும்பாபிஷேகத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு மடம் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வர மாட்டேங்குது, புரிதலும் இருக்க மாட்டேங்குது. நான் வந்து நைட்டு 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இந்த அதாவது இந்த பட்டயத்தில் என்ன இருக்கோ உங்க மக்களுடைய வம்சங்கள் வாழையடி வாழையா வந்த அந்த புராணத்தை 1 மணி நேரம் பேசியிருக்கேன். காலையில் சித்ராமணிக்கு ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அந்த அம்மா கால் மேல கால் போட்டு ஏதோ 100 வருஷம் பழமையான கோயிலா ஐயர் சொல்றாரு, முடிஞ்சா போயிட்டு வருவோம் அப்படி. அந்த மாதிரி இல்லாத உண்மையால உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இப்ப எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் பெரியவங்க மூத்தவங்க எல்லாம் இந்த வெயில்லையும் நம்ம குலதெய்வங்களுக்கு போன்னு வந்திருக்கீங்க பாத்தீங்களா. இந்த இடத்த நீங்க எல்லாம் ஒரு கைத்தட்டு பண்ணணும். கண்டிப்பா நமக்கு நாம தான் பாராட்டிக்கணும், தனியா யாரும் வரமாட்டோம். ஏன்னா சுவாமி பத்ராளிமன் எங்க இருக்கா அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டா அங்க இருக்கான்னு சொல்லக்கூடாது, தன்னுடைய மனசுல இருக்கதா இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நம்மளோட கை அம்பாலோட பாதத்தை பிடிச்சதுக்காக மனசுல பாவனை பண்ணிக்கணும். சொல்லக்கூடியதான மந்திரத்தை திருப்பி சொல்லிக்கிட்டு வரணும். யாரும் கூச்சப்படக்கூடாது.
ஏன்னா நம்ம மடத்துல நம்ம குடும்பங்கள் நம்ம சான்றோகுல மக்களுடைய வம்சங்கள் வாழையடி வாழையா வளரணும். எல்லா விதமான அருள் செல்வம், பொருள் செல்வம், தெய்வ சிந்தனை, மன மகிழ்ச்சியோட பல்லாண்டு காலம் இனிதே வாழணும். அதனால அம்பாள் அதுக்குண்டான அனுகிரகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கா. நாம தான் வரதில்லை. அம்மா அம்மான்னு ஓடி வரணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னடிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாக மயம் ஜெகத் அப்படின்னு எழுதுவாங்க. எழுதும் போது இதெல்லாம் மங்களத்தை குடிக்கூடியதான சொல், நமக்கு இயற்கையாகவே அமைந்த சொல். ஏன்னா சுவாமி நமக்கு கன்னிமார் மூலியமா வம்சத்தை கொடுத்து அந்த வம்சங்கள் பத்ரகாளி மூலியமா வளர்க்கப்பட்டு அந்த வளர்க்கப்பட்ட குழந்தைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல கல்வி சுப்பிரமணிய சொல்லி கொடுத்தார். 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை தோளும் வைப்பினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ நமஹ நமஹ. திருவார்க்கும் செய்கர்மம் கைகூட்டும் செந்தில் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணிமுகத்தானே காதலால் கூப்புவர் தங்கை புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடிவிடும் எண்ணியது கைகூடும் ஏற்ற துணி நன்னிலவே வாழ்வில் வலையொலியாம் வள்ளல் சித்தி கணபதியை கருத்தில் நிறுத்துவோம். மண் உலகத்தில் பிறவி மாசு அற எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முட்டுத கண்ணுதல் உடையதோ கரித்து மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி கைப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாகவே. இப்ப சொல்லக்கூடியதான பாட்டு 64 எழுத்துக்களை உள்ளடக்கியது, 63 எழுத்துக்களை உள்ளடக்கியது. 63 நாயன்மார்களை ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா பாட முடியலன்னா இந்த பாட்டை சொன்னா போதுமா 63 நாயன்மாரை படிந்ததா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உலகளவுக்கு அரியவன் நிலவிலாவிய நீர்மலி மேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கருத்தங்களே 1 கோடி சந்திரனின் ஒளியானவள் உலகாலும் பத்ரகாளி வடிவானவள் கருவாக்கி உருவாக்கி நம்மை காப்பவள் காலமெல்லாம் நமக்கு துணையானவள் நாதத்திலே கலந்த இசையானவள் நாம் என்ற மமதைக்கு எதிரானவள் வேதத்திலே எழும் ஒளியானவள் நம் வேதனை தீர்க்கும் நல் மருந்தானவள் குறையாது அருள் வழங்கும் குருவானவள் குறையாது அருள் வழங்கும் குருவானவள் குலம் காத்து நலம் காக்கும் திருவானவள் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளானவள் ஊனாகி உடலாகி உதிரானவள் பூவாகி காயாகி கனியானவள் பொங்கும் அருள் கடலின்
வடிவானவள் சேயாகி நமையெடுத்து சீராட்டுவாள் சிந்தையெல்லாம் குளிர பாராட்டுவாள் அன்பு மனம் கொண்டவளே ஆதிசக்தி பத்ரகாளி இன்பமுடன் வாழ்வு தந்து எங்கள் குலம் காத்திடுவாய் இன்பமுடன் வாழ்வு தந்து எங்கள் குலம் காத்திடுவாய் இன்பமுடன் வாழ்வு தந்து வந்திடுவாய் சிங்கார கோவிலிலே பொழுதிருக்கும் பெண் மகளே சிந்தூர நாயகியே சிந்தையிலே வந்திடுவாய் என்பதனால் பூஜை செய்தோம் உன் புகழை பாடி நின்று விளங்கக்கூடிய பத்ரகாளி சுராதாண்ட சுவாமியினுடைய சன்னதியிலே நின்று எங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்ற பிரார்த்திக்கிறோம். எல்லாம் வல்ல பத்ரகாளி தாயே உன்னுடைய பேரருளால் எங்களுக்கு 16 விதமான செல்வங்களும் இறங்கி மிகவும் அகில நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகிய நல்லோர் நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய 16 விதமான செல்வங்களோடு அருள் செல்வம் பொருள் செல்வம் தெய்வ சிந்தனை மன மகிழ்ச்சி மன ஒற்றுமை காரிய சித்தி காரிய வெற்றி சூரிய நாராயணபீடம் வேலூர் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொற்கோவில் அந்த கோவில் நான் பாடசாலை படிக்கும்போது மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே
पूर्णं ददाति तदव्योधानीति एकदा ब्रह्मणोपहरति एकदैव यजमान आयुस्तेजो ददाति ओम ईशान सर्वविद्यानां ईश्वर सर्वभूतानां ब्रह्माधिपते ब्रह्मणोधिपते ब्रह्मा शिवो सदा शिवो ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ओम ह्रीं तत्पुरुषाय नमः ओम घोरेभ्यो नमस्ते अस्तु उग्ररूपेभ्यः अघोरभगाय नमः वामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय रुद्राय नमः कालाय नमः कलविघ्नाय नमः बलविघ्नाय नमः बलाय नमः बलप्रभुनाय नमः सर्वभूतनाय नमः मनोन्मनाय नमः सत्यदानमूर्तये नमो नमः राजाधिराजाय प्रदग्धाकिने नमो भजन्दै नमे कामाङ्गामगामागवत्यो कामेश्वरो वै श्रवणाददादो वेदाग वै श्रवणाग महाराजाय नमः ओम तत्केशाय विद्महे वातस्याय विद्महे பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அத்துணை சான்றோர்கள சொந்தங்களையும் நமது அறக்கட்டளையின் சார்பாக வருகை மகா தீபாராதனையானது இங்கே சிறப்பாக நடைபெற்றது. குருமகா சன்னிதானம் அவர்களின் அருளாசியானது வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ओम राजाधिराजाय प्रदग्धाकिने नमः भजं वै श्रवणाय कुर्महे समे कामान् कामकामागवक्षो कामेश्वरो वै श्रवणो ददातु वेदाग वै श्रवणाग महाराजाय नमः. இப்பொழுது மகா தீபாரணையானது நடைபெற்றது. அனைத்து சான்றோர்கள் சொந்தங்களும் ஒருவர் பின் ஒருவராக விபூதி பிரசாதமும் குரு அவர்களின் ஆசையும் பெற்று செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவருக்கு ஒருவர் ஒத்து கொடுத்து நமது குடும்ப விழா மேன்மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒத்துழைப்பினை தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பக்தகோடிமை என்பவர்களுக்கும் அன்னதானமானது வெகு விமர்சையாக மடத்தின் வடக்கு பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தவறாது ஒவ்வொருவரும் அன்னதான கூடத்திற்கு சென்று அறிந்து அதன் பின்பு தங்களது ஊர்களுக்கு செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். கூட்டம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஒருவர் பின் ஒருவராக யாரும் முந்தி வச்சுட்டு தள்ளிட்டு எல்லாரும் பண்ணாங்க. இன்னைக்கு சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும் இந்த பூஜை சகலவாக்கம். ஓம் பர்யாப்தானந்தராகாதி சர்வஸ்தோமோதராஹாதி மகாதேவஸ்யாப்தே சர்வசவித்யே சர்வமேவரேணாப்னோதி சர்வம் ஜெகதி ஜெகந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி दुर्गा क्षमा शिवादात्री स्वाहा स्वदा नमोस्तुते। ओम सर्वस्य देवस्य पत्नी नमः।
ஓம் ஈசான தேவஸ்ய பத்னே நமः ஓம் வசுமதே தேவஸ்ய பத்னே நமः ஓம் ருத்ரஸ்ய தேவஸ்ய பத்னே நமः ஓம் உக்ரஸ்ய தேவஸ்ய பத்னே நமः ஓம் பீமஸ்ய தேவஸ்ய பத்னே நமः महादेवस्य पत्नी नमः पुजीवरसमायुक्तं नागवल्ली वरदं कट्टोन्नकोन्नसंयुक्तं ताम्बूलं प्रतिगच्छतां प्रगत्सावच्छवदवद्दोषं दत्तबोधसुगतविग्रवीरम् इन्द्रस्वामेन वन्दविजयनमद्दमिदं वाजेन सगरेण रक्षा दिव्यर्कान्दारगामि पुजीवरसमायुक्तं नागवल्ली वरदं कट्टोन्नकोन्नसंयुक्तं ताम्बूलं प्रतिगच्छतां कदलीवरदाम्बूल नालिगरगण्डविशेषफलानि अमृतं सर्वं निवेदगामि आदमनं समर्पयामि योपां पुष्पं वेदान् पुष्पवान् विधावान् पुष्पान् भवति चन्द्रमाता वा पुष्पवान् पुष्पवान् विधावान् पुष्पान् भवति एवं वेदान् योपामागतनं वेदान् आगतनवान् भवति वेदोत्तमं पुष्पाञ्जलिं समर्पयामि ओमग्निः लोकोऽग्नि பக்தர்களுக்கு தேவையான மனநலக்கூடம், கருவறை, மகாமண்டபம், முன்மண்டபம் ஆகியவை இனிதே ஆரம்பிக்கப்பட்டு உறுப்பினர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். எனவே அத்தனை மாணவர்கள சொந்தங்களும் புதிய அரசியல் உறுப்பினர்களாக இணைய நடத்தினவர்கள் ஐயா அப்படியே நவுந்துங்க, ஐயா அப்படியே நவுருங்க. ராஜேந்திரன் ஐயா அவர்களை வணக்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கண்ணா போதும் சார், லேட்டாக வந்துருக்கீங்க. ஓகேங்க. அப்படியே இருங்க. ரைட்டுங்க, ஓகேண்ணா போதுங்க. ரைட்டுங்க, ரைட்டுங்க போதும். அண்ணா இருங்க இருங்க, அப்படியே இருங்க. போதும்.
இப்போ ஒரு இன்சில ஒரு 2 ரூபா மட்டும் எக்ஸ்பென்ஸ் கொடுங்க சார் தமிழ் ஃபாலோ பண்ணி நல்கிய அத்துணை சொந்தங்களுக்கும் நமது அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்துணை சான்றோர்களும் இங்கே வரக்கூடிய வருடங்களிலும் நல்ல அண்ணா உள்ளார அண்ணா ஒரே நிமிஷம் அது எடுத்துட்டியா பின்னாடி மந்தான வச்சிக்கலாம்